محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة من صلى صلاته وتحلى بسم الله الرحمن الرحيم. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஹி மற்றும் முதல் முஸ்லிம்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு விடயத்தை யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். யார் இந்த உலகை படைத்தவன்? எப்படி மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள்? இந்த உலகை படைத்ததற்கான காரணம் என்ன? நாம் இறந்ததற்கு பின் என்னவாகும் என வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். பின்னர் தன்னுடைய நேரத்தை ஹிரா எனும் குகையில் செலவிட ஆரம்பித்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு உணவு கொடுத்து அனுப்புவார்கள். அதை உண்டுவிட்டு அங்கேயே தனது நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது இருக்கும்போது ஒரு நாள் ஹிரா குகையில் அமர்ந்திருக்கும் சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் முன் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட நபிகளார் அதிர்ச்சி அடைந்தார்கள். பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை பார்த்து ஓதுவீராக என்று கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றார்கள். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை இறுக கட்டி அணைத்து ஓதுவீராக என்று கூறினார்கள். திரும்பவும் நான் ஓதத் தெரிந்தவனல்ல என பதிலளிக்கிறார்கள். இவ்வாறு 3 முறைக்கு பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரா அலக்கின் முதல் 5 வசனங்களை முதல் வஹியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாஹ்வின் தூதருடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹ்விடம் இருந்து இறங்கிய வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. முதல் வஹியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். உடனே நபிகளார் நடுநடுங்கியவராக தன்னுடைய வீட்டை வந்தடைந்து தனது மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் என்னை போர்த்துங்கள் என சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்திய பின் நபிகளார் சகஜ நிலைக்கு வந்த பிறகு நடந்ததை விவரித்து சொன்னார்கள். எனக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு கதீஜா நாயகி, நீங்கள் அன்பும் கருணையும் உடையவர், ஏழைகளுக்கெல்லாம் உதவுபவர். அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், பயப்படாதீங்க என்று ஆறுதல் சொன்னார்கள். பின்பு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை தனது சிறிய தகப்பனாரான வரகா பின் நௌஃபல் என்பவரிடம் அழைத்து செல்கிறார்கள். வரகா பின் நௌஃபல் அவர்கள் வேதங்களை பற்றி நன்கு அறிந்தவர் என்றதனால் அவரிடம் அழைத்து செல்கிறார்கள். நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னார்கள். நடந்ததை எல்லாம் கேட்ட மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த அதே தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்தித்துள்ளார். எனவே இவர்தான் மக்களுக்கான இறை தூதர் என்று சொன்னார்கள். மேலும் நபிகளாரை தைரியமாக இருக்கும்படியும் சொன்னார்கள். பல நாட்கள் சென்றது. திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். இரண்டாவது வகி வருவதற்கு சிறிது காலம் தாமதம் ஆகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கிடையில் ஒரு நாள் ஹிரா குகையிலிருந்து
வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது வானிலிருந்து ஒரு குரலை கேட்டேன். உடனே வானத்தை பார்த்தேன். அன்று ஹிரா கோயில் என்னிடம் வந்த அதே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். பிறகு 74வது அத்தியாயம் 1 முதல் 5 வசனம் வரைக்கும் அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தியை கொண்டு வந்தார்கள். போர்வை போர்த்தியிருப்பவரே, எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக. உம்முடைய ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வீராக. அங்கேயும் அசுத்தத்தில் இருந்து விலகி இருப்பீராக என்று இந்த வசனம் இறங்கியது. அதன் பின் வேத அறிவிப்பு தொடர்ந்தும் வர ஆரம்பித்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியிலே 6214வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. வஹி இறங்கிய பின்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களிடமும் நண்பர்களிடமும் சென்று இறைவனுடைய வழியை பின்பற்றும்படியும் தன்னை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளும்படியும் சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமை ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் அனைவருமே மக்களிடையே இஸ்லாத்தை பரப்புவதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். சில நாட்கள் கழித்து அல்லாஹ் தஆலா முழு சூறாவை இறக்கினார். அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. பின்பு ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு வுலூ செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். பின்பு தொழுவதற்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களுக்கும் நபிகளாருடன் சேர்ந்து தொழுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களும் நபிகளாருடன் சேர்ந்து தொழுவதற்கு கற்றுக்கொண்டு தொழுதார்கள். முதல் 3 வருடங்களாக அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பும் வரை இரகசியமாக இஸ்லாத்தை பரப்பினார்கள். பின்பு சிலைகளை வணங்கக்கூடியவர்களிடம் சென்று, இந்த சிலைகளை நீங்கள் கடவுளாக வணங்க வேண்டாம், இது வெறும் கல்லாலும் களிமண்ணாலும் மனிதர்களாலும் படைக்கப்பட்டவை, இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆனால் அவர்களால் வெளிப்படையாக இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அல்லாஹ் தஆலா கட்டளையிடவில்லை. அந்த நேரத்தில் குறைவானவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரமலான் வினாவிடை போட்டி 2025. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வயதில் வஹி இறங்கியது? முதலில் முழுமையாக இறக்கப்பட்ட சூரா எது? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் என்பவற்றை குறிப்பிட்டு இதிலுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். من صلى صلاته وتحلى بصفاته يا بخت